ஹாய் எவ்ரிஒன், வெல்கம் டு மை சேனல் மலரின் பயணம். இன்றைக்கி மலரின் பயணத்தில் ஒரு சூப்பரான வீடியோ தாங்க. ஆல்ரெடி என்னோடய டெய்லி வியர் இயரிங் கலெக்ஷன், பார்ட்டி வியர் இயரிங் கலெக்ஷன், அப்புறம் என்னோடய சில்வர் கலெக்ஷனே வந்து பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3ன்னு சொல்லி 3 வீடியோ போட்டிருக்கேன். அதே மாதிரி ஒரு ஸ்டட்டு வாங்கும் போதெல்லாம், சைட் ஸ்டட்டு வாங்கும் போதெல்லாம் எப்படி பார்த்து வாங்கணும், நம்ம வளையல் வாங்கும் போதெல்லாம் எப்படி நம்ம வளையல் பார்த்து வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா விதமான டிப்ஸும் நான் சொல்லியிருக்கேன். அதோட என்னோடய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன். ஸோ ரீசெண்டாக நிறையா பேர் கேட்டிருந்தீங்க உங்களுடைய ரிங் கலெக்ஷன், ஃபிங்கர் ரிங்கு. ஏன்னா இப்போ லாஸ்ட்டாக நான் சிட்டு போட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த வருஷத்தில் வந்து ஒரு 3 ரிங்கு தான் எடுத்திருந்தேன். ஸோ அப்போ நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க நீங்கள் வந்து உங்களோட மற்ற ஃபிங்கர் ரிங் கலெக்ஷனும் காமிங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஸோ அதுக்கு தான் இந்த வீடியோவில் வந்து என்னோடய ஃபிங்கர் ரிங் கலெக்ஷன்ஸ் தான் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வரைக்கும் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குங்க. மோஸ்ட்லி நல்ல ரெப்யூட்டடான கடைகளோட சிட் ஸ்கீம் பற்றின வீடியோஸ் போட்டிருப்பேன். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளும் வாங்கும் போதில் எப்படிலாம் பார்த்து வாங்கணும், நான் எங்கெல்லாம் தப்பு பண்ணேன் அதெல்லாம் வந்து உங்கள்கிட்டோட ஷேர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நீங்கள் அந்த தப்பு பண்ணாமல் எப்படி ஒரு யூஸ்ஃபுல்லான நகையை வாங்க முடியும், அதே மாதிரி எப்படி சேவ் பண்ணால் எப்படி நம்ம நிறையா சேமிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸும் இருக்குங்க. நான் இவ்வளோ நேரம் சொன்ன வீடியோஸ் வந்து நீங்கள் எதுவுமே பார்த்ததில்ல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன், ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் பின் பண்ணுறேங்க. மை ஜுவல்லரி கலெக்ஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா வீடியோஸுமே வரும், நீங்கள் வந்து அதை பார்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஷோ ஆஃப் பண்ணுற வீடியோ கிடையாதுங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனலாக இருக்கும் அப்படிங்கிறத தான் காமிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷமாக நான் சேமித்து வச்சது தான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். இந்த மோதிரம் எல்லாமே வந்து என் பொண்ணு பிறந்தப்போ அவளுக்கு கிஃப்டாக வந்தது தாங்க. ஆமாங்க, இது வந்து ஒரு 5 மோதிரம் இருக்கும், சின்ன குழந்தைங்க போடுற மோதிரம். இதுதான் என் பொண்ணுக்கு போட்டிருந்தேன். அப்புறம் என் பையன் பிறந்ததும் இதே மோதிரமே வந்து யூஸ் பண்ணிக்கிட்டேன் அவனுக்கும். ஆனால் ரொம்ப ரேராக தாங்க யூஸ் பண்ணியிருப்போம். நான் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா நூல் கட்டி குழந்தைக்கு ஒரு 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ அந்த மோதிரத்தை போட்டுட்ருப்பேன், அவ்வளோதான். அது நெளிய கூட செஞ்சுருக்காது. மெயினாக வந்து இந்த சின்ன பிள்ளைகளுக்கு செய்கிற நகைலாம் அப்போ 916 அப்படிலாம் பார்த்து செஞ்சுருக்க மாட்டோம். உங்களுக்கு கடையில் வந்து அந்த கேடிஎம் நகையாக தான் இருந்திருக்கும். பட் ரொம்ப பாந்தமாக ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த டிசைன்லாம் வந்து நல்ல ஒரு டிசைனாக தான் நான் ஃபீல் பண்ணுறேன். சின்ன குழந்தைங்களுக்கு போடுறது வந்து பொதுவாகவே இப்போ வந்து 18 டச்சு 18 கேரட் உள்ள நகையாக வாங்கினோம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கனமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி இப்போ எங்கள் வீட்டில் குட்டீஸ்க்கெலாம் நாங்கள் காது குத்துறப்ப பார்த்திங்கன்னா அந்த 18 கேரட்டில் வர்றது தான் உங்களுக்கு டனிஷ்கில் மியாலெலாம் வரும் பார்த்திங்களா, அந்த மாதிரி நம்ம வாங்கி போடுறப்ப உங்களுக்கு ரஃப்யூஸ்க்கு சூப்பராகவே செட் ஆகுதுங்க. 22 கேரட்டை விட 18 கேரட் வந்து உங்களுக்கு உறுதியாக இருக்குது. ஸோ இப்போ நான் காமிச்ச மோதிரம் எல்லாமே சேர்த்தே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 3 கிராம்ஸ்குள்ளே தாங்க விழும். இந்த 5 மோதிரமும் சேர்த்தே வந்து ஒரு 3 கிராம்குள்ளே தான் விழும். இந்த மோதிரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிராம் கிட்டே இருந்ததுங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இங்கிட்டும் வந்து பெருசாக பாலம் வச்சு பெரியாள் போடுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்கும் இந்த மோதிரம். ஸோ நகை விற்கிற விலையில் மாத சம்பளத்துக்காரங்க தாங்க நாங்கள்லாம். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக சிட்டு போட்டு தான் நம்ம சேர்த்து வச்சுட்டே வரோம். ஸோ ஃப்யூச்சரில் வந்து நானே என்னோடய பிள்ளைகளுக்கு சீர்வரிசை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறப்ப இந்த மாதிரி நம்மளால் பண்ண முடியுமா அப்படிங்கிறது தெரியல. அட்லீஸ்ட் அவங்களுக்கு வந்ததையாவது பாதுகாத்து வச்சு அவங்களுக்கே நம்ம திரும்ப செய்யலாமே அப்படிங்கிற ஒரு ஆசையில் தான் அதெல்லாம் நான் இன்னும் பாதுகாப்பாக எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேங்க. என்னோடய கோல்ட் ரிங் கலெக்ஷனில் இது வந்து அம்மா எனக்கு போட்டது, என் கல்யாணத்துக்கு வந்து கிஃப்டாக வந்தது தாங்க. இது வந்து ஜிஆர்டியில் வாங்கி எங்கள் சித்தப்பா ஒருத்தவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பின்னாடி அந்த நவரத்னத்துக்கான சீல் எல்லாமே இருந்ததுங்க அதில். அப்போ இது வந்து ஜிஆர்டியில் 2008 வந்து என்னோடய மேரேஜ் அதுக்கு வந்து கிஃப்ட் பண்ணது தான். இப்போ வரையும் அதை நான் யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன், அந்த நவரத்ன மோதிரம். இது வந்து பார்த்திங்கன்னா நவரத்னா ஜுவல்லர்ஸு, உங்களுக்கு தெரியும். இந்த ஜுவல்லர்ஸ் வந்து இப்போ சென்னையில் ரீசெண்டாக இருக்குது. பட் இவங்க வந்து மேட்டுப்பாளையத்தில் வச்சுருந்தாங்க. ஒரு தடவை ஊட்டி போயிருந்தப்போ 2021 நினைக்கிறேன். அப்போ வந்து அந்த கடை ரொம்ப ஃபேமஸாக யூடியூப்பில் இருந்தது. ஸோ அந்த கடையை விசிட் பண்ணி பார்த்து அந்நேரம் வந்து ஒரு 2 மோதிரம் வாங்கியிருந்தேன் அந்த கடையில். அதில் ஒன்று தான் அந்த மோதிரம். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த பட்டர்ஃப்ளை மோதிரங்க. இது ஒரு தடவை அம்மா வந்து டீச்சர்ஸ் டேக்கு எனக்கு ப்ரெசென்ட் பண்ணாங்க அம்மா. ஸோ என்னோடய பர்த்டேவும் செப்டம்பர் மந்த் வரும், டீச்சர்ஸ் டேவும் அந்த செப்டம்பர் மந்த் வர்றப்போ 2க்கும் சேர்த்து அம்மா வந்து அப்போ வந்து புடவை அதெல்லாம் வந்து எடுத்து கொடுக்கல, இந்த மோதிரம் வச்சுக்கோன்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. இப்போ நினச்சாலும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இது வந்து இந்த பீகாக் வந்து எங்கிட்ட பீகாக்கில் வந்து பேங்கிள் இருக்கும், ஒரு ப்ரேஸ்லெட் இருக்கும். ஸோ அதுக்கு செட் ஆகிற மாதிரி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு லலிதாவில் சிட்டு போட்டு மீதி வந்து ஒரு 2 கிராம்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால் இந்த பீகாக் ரிங் வந்து அந்நேரம் லலிதாவில் சிட்டு ஸ்கீமுக்கு முடிகிறப்ப எடுத்திருந்ததுங்க.
இது இப்போ ரீசெண்டாக சரவணாவில் எடுத்தது தாங்க. ஒரு 3 இயர்ஸ் பேக்குள்ளே எடுத்திருப்பேன் நான். அதாவது அம்மா போட்ட ரிங்கெலாம் வந்து ஒரு 2, 3 ரிங் ரொம்ப நெளிஞ்சு போய் ரொம்ப மோசமாக இருந்தது. ஸோ அதெல்லாம் பழசில் போட்டு அந்நேரம் ஒரு 2 ரிங் எடுத்திருந்தேன் நான். அதில் ஒன்று தான். இது வந்து பாம்பே மாடல் டைப்புக்கெலாம் செட் ஆகும். இது சரவணா எலைட்டில் எடுத்தது தான். போன வருஷம் 2024 நியூ இயருக்கு நான் எடுத்திருந்தேங்க. அங்கே 0% வேஸ்டேஜில் போட்டிருந்தாங்க. நம்ம எந்த பொருள் எடுத்தாலும் வேஸ்டேஜே கிடையாது. அப்படியே கிராம் இன்ட்டு மார்க்கெட் ரேட் அப்படின்னு சொல்லி சரவணாவில் போட்டிருந்தாங்க. ஸோ இந்த காஸ்டிங் ரைப் ரிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி போன தடவை சரவணாவில் 2024 தொடங்கினப்போ கோல்டு காயினாக பர்ச்சேஸ் பண்ணாமல் ரிங்காக தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இதுவும் அரௌண்ட் ஒரு 2 கிராம்குள்ளே வர்ற ரிங்கு தாங்க. இது ஃபுல்லாகவே ஸ்டோன் கிடையாது, அது ஃபுல்லாகவே ரோடியம் பாலிஷு. ஸோ என் பொண்ணு விரலுக்கு வந்து ரொம்ப பெருசாக இருந்தால் தான் செட் ஆகும். என்னோடய விரல்லாம் குட்டியாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து சின்ன சைஸே செட் ஆகும். என்னோடய பொண்ணு விரலுக்கு இந்த மோதிரம் சூட் ஆகுது அப்படின்னு சொல்லி அவளுக்கு மொதல் வாங்கின ரிங்கு இது தாங்க. ரொம்ப அழகாக இருக்கும். இதுவும் வந்து சரவணா எலைட்டில் அம்மா கொடுத்த மோதிரம்லாம் பழசெல்லாம் போட்டு எடுத்தேன்னு சொன்னேன் பார்த்திங்களா, 2 மோதிரம், அதில் இது ஒன்று. ஏன்னா ஒயிட் கலர் ஸ்டோன் வச்சு எனக்கு ஒரு மோதிரம் வாங்கணுன்னு ஆசை தாங்க. ஏன்னா என்கிட்ட ஒயிட் கலரில் ஒரு நெக்லஸ் இருக்குது. அது மாதிரி நம்ம அந்த டாலர் செயின் போடுவோம் பார்த்திங்களா, அதுவும் அந்த ஒயிட் கலரில் இருக்கும். அதனால் எனக்கு வந்து ஒயிட் கலரில் ஸ்டோன் வச்சு ஒரு ரிங் வாங்கணும்னு சொல்லி ஸ்டோனாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி இது வாங்கியிருந்தேங்க. இது வந்து அரௌண்ட் ஒரு 2.5 கிராம்ஸ் கிட்டே இருந்தது. இதுவும் என்னோடய பொண்ணுக்காக வாங்கினதுங்க. அவளுக்கு வந்து டர்க்கி டிசைனில் ஒரு நெக்லஸ் வந்து எடுத்திருந்தோம். ஸோ அதுக்கு மேட்ச் பண்ணுற மாதிரி கம்மல் வந்து ஆல்ரெடி நான் என்னோடய ஸ்டட் கலெக்ஷனில் காமிச்சிருப்பேன். இந்த ரிங்கு தனியாக ஒரு 3 கிராம்ஸ் டு 4 கிராம்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் நான். தனியாக தான் என்எஸ்கேயில் வாங்கியிருந்தோம் அந்த ரிங்கு. இந்த ரிங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க. இது வந்து ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் திருவள்ளூரில் வாங்கினது. கிட்டத்தட்ட 4.5 கிராம்ஸுங்க. இந்த ஒரு ரிங் போட்டாலே அப்படியே கை நிறைய இருக்கும் உங்களுக்கு. இது வந்து பாம்பே டைப்பு, கொல்கத்தா டிசைனு, எந்த ஹாரம் நெக்லஸ் போடுறப்பையும் இந்த ஒரு ரிங் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்குங்க. சூப்பராக இருக்கும் இந்த ரிங்கு. இது வந்து ரீசெண்டாக 2021லையோ 22லையோ தாங்க நான் வாங்கினது. ரொம்ப இதுக்கு வந்து வேஸ்டேஜ் பார்த்திங்கன்னா நான் அரௌண்ட் ஒரு 8%க்குள்ளே தான் வேஸ்டேஜ் கொடுத்து வாங்கினேன் நான் இந்த ரிங்கு. இந்த ஜெய்குரு ஜுவல்லர்ஸ் திருவள்ளூர், நீங்கள் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அவங்கக்கிட்ட வந்து மேக்ஸிமமே வேஸ்டேஜ் வந்து 10 தான் அவங்களுக்கு இருக்கும். ஸோ ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நீங்கள் ரிங் எடுக்க போகிறீங்க அப்படின்னாலே மினிமம் வேஸ்டேஜே வந்து 14ல் தாங்க ஸ்டார்ட் ஆகுது. 18, 20 ஜிஆர்டிலலாம் போனீங்க அப்படின்னா 20 குறையாமல் சொல்கிறாங்க. உங்களுக்கு அந்த சின்ன பொருளுக்கு வந்து அதிகமான வேஸ்டேஜ் கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த ரிங் கலெக்ஷனில் உங்களுக்கு எது பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். இந்த ரிங் வந்து என்ன செய்யன்னு தெரியலங்க, பழசில் போடையா, ஏன்னா வாங்கி 2-3 இயர்ஸ் தான் ஆகுது. பட் இந்த பால் டைப் வந்து ரொம்ப ஆசைப்பட்டு தான் வாங்கியிருந்தேங்க. ஏன்னா என்கிட்ட ராஜ்கோட் டைப்பில் வந்து கம்மல் இருக்கும், வளையம் வச்சுருப்பேன், ப்ரேஸ்லெட் வச்சுருக்கேன், நெக்லஸ் வச்சுருக்கேன் ஒரு சின்னதாக பால் டைப்பில், செயின், இது எல்லாமே பால் டைப்பில் போடுறப்ப நமக்கு இது செட் ஆகும்னு சொல்லி தான் வாங்கியிருந்தேன். பட் இந்த பால் வந்து வாங்கி கொஞ்ச நாளில் எல்லா பக்கமும் போய்கிட்டே இருக்குது. சரவணா எலைட்டில் தாங்க வாங்கியிருந்தேன். அதே மாதிரி இந்த பால் டைப்லாம் வாங்கும்போதில் நம்ம சாரியில் பிடிச்சி இழுக்குதான்னு நீங்கள் பார்த்து வாங்குங்க. மோஸ்ட்லி ரிங் வாங்கும்போதில் இந்த மாதிரி காஸ்டிங் டைப்பே வாங்குங்க. இந்த ரிங் வந்து இப்போ என் பொண்ணுக்கு வந்து கிஃப்டாக வந்தது. என்னோடய ஃப்ரெண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. இதுவும் சரவணா எலைட்டில் எடுத்தது தான். அரௌண்ட் ஒரு 2 கிராம்ஸ்க்குள்ள வரும் உங்களுக்கு. பட் ரொம்ப அழகாக இருக்கும். நான் ரொம்ப நாளாக என் கையில் நான் தான் போட்டிருந்தேன். இது வந்து என் ஹஸ்பண்டோட ரிங்குங்க. கிட்டத்தட்ட 1 பவுன் இது. இது வந்து 2011ல் நான் இங்கே ஸ்கூலில் வேலைக்கு போயிருந்தேன். ஒரு 5 மந்த்ஸ் போயிருந்தேன். அதுக்கப்புறம் பையன் வந்து கன்சீவ் ஆகிட்டான். அந்த 5 மந்த்ஸ் போன சேலரியை வச்சு அந்நேரம் ஹஸ்பண்டுக்கு வந்து இந்த ரிங் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தேன் நான். 1 பவுன் அவரோட பர்த்டேக்கோ என்னமோ வாங்கியிருந்தேன். ஸோ இப்போ வரைக்கும் இந்த ஒரு ரிங் மட்டும்தான் எங்கே போனாலும் கையில் போடுவார். மீதி எல்லாமே பேங்க்கில் அடமானத்தில் இருக்குது அவரோட ரிங்கு. ஸோ இதுக்கப்புறம் இந்த வருஷம் கல்யாண நாளைக்கு என்னோடய ஹஸ்பண்ட் வந்து வாங்கி கொடுத்ததுன்னு என்னோடய சேனல் பார்த்துட்டு வரவங்களுக்கு தெரியும். சரவணா எலைட்டில் இந்த பிப்ரவரி மந்த் வந்து இது வாங்கியிருந்தேங்க. ஒரு 2 கிராம் 300 மில்லிகிராம்ஸ் இருந்தது. அந்த வங்கி டைப் ரிங்குன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி ரிங்கு தாங்க. இதிலே 3 அடுக்கு பார்த்தோம். 3 அடுக்குனா 3 கிராம் வந்துருந்துச்சு. ஸோ பட்ஜெட்டே வந்து ஒரு 10,000 கையில் தூக்கிட்டு போய் மீதிக்கு வந்து இருக்கிறதெல்லாம் பரட்டி போட்டு வாங்கினேன். ஆக்சுவலாக அந்த மந்த் வந்து எவ்வளோ போயிருந்துச்சுன்னா 7,800 சம்திங் இருந்ததுங்க. பிப்ரவரி மந்த்து நான் வாங்குறப்ப. இப்போ பாருங்கள் 9,000 தாண்டி போயிடுச்சு தங்க ரேட்டு. அப்புறம் இது வந்து இப்போ ரீசெண்டாக ஏஆர்சியில் அச்சய திதிக்கு வாங்கினது தாங்க இந்த ரிங்கு.
கிட்டத்தட்ட எனக்கு ஒரு 4 கிராம்ஸ் வந்து சேர்ந்துருந்தது என்னோடய சிட் ஸ்கீமில். ஸோ அதுக்கு வந்து இந்த ரிங் வந்து 2 கிராம்ஸுக்கு ஒரு 50 to 70 மில்லிகிராம்ஸ் கம்மியாக இருந்தது. இது என் பொண்ணுக்காக எடுத்தது. பட்டர்ஃப்ளை டைப் ரிங்கு இது. ரொம்ப அழகாக இருந்தது காஸ்டிங் டைப்பில். இப்பயும் கையில் போட்டிருக்க அச்சய திதிக்கு நாங்கள் சாமி கும்பிட்டு இந்த தடவை இது தாங்க. இது எனக்குன்னு வாங்கியிருந்தேன் இந்த ரிங்கு. இதுவும் வந்து 2 கிராம்ஸுக்கு ஒரு 90 மில்லிகிராம்ஸாக என்னமோ கம்மியாக இருந்ததுங்க உங்களுக்கு. ரொம்ப அழகாக இருந்தது இந்த 2 ரிங்குமே உங்களுக்கு. இது 2மே சிட் ஸ்கீமில் எடுத்ததுனால செய்குலி சேதாரம் எதுவுமே கொடுக்கலாங்க. அப்படியே 3% ஜிஎஸ்டி மட்டும் கொடுத்து வாங்கிட்டு வந்தது தான். ஸோ இது வந்து என்னோடய டைமண்ட் ரிங்குங்க. இது வந்து 2011 வாங்கியிருந்தது. ஸோ என்னோடய ராசிக்கல்லே வைரம் தான். ஸோ ஃபஸ்ட்டு இதை வாங்கி போட்டு நெக்ஸ்ட்டு ஒரு 2 மந்த்ஸ்லேயே நான் வந்து கன்சீவ் ஆகி 2வது என்னோடய பையன் வந்து பிறந்திருந்தான். ஸோ அதனால் எனக்கு அதுலேருந்து இந்த மோதிரம் வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸுங்க. அதே மாதிரி இந்த பிங்க் கலர் ஸ்டோன் வச்ச ரிங் வந்து அம்மா வந்து கல்யாணத்துக்கு போட்டது தான். இதுவும் வந்து ரொம்ப நாள் நடக்காத ஒரு காரியம் இருக்குது அப்படின்னு நினச்சா இதை வந்து கொஞ்ச நாள் நான் பூஜை செல்ஃபில் வச்சுட்டு அந்த காரியம் நடக்கணும்னு சொல்லி ஒரு 7 நாள் பூஜை ரூமில் வச்சுட்டு எடுத்து இதை போட்டுக்கிட்டே நினச்சிக்கோங்களேன், கண்டிப்பாக அந்த காரியம் நடக்கும் அப்படிங்கிறது நான் இது அனுபவபூர்வமாக நிறையா விஷயங்கள்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஸோ இந்த 2 ரிங்கும், இந்த டைமண்ட் ரிங்கும் சரி, இந்த பிங்க் கலர் ரிங்கும் எனக்கு ரொம்ப ரொம்ப ப்ரிஷியஸ் அப்படின்னு சொல்கிற மாதிரி தாங்க. அதே மாதிரி இந்த மாதிரி ரிங்ஸ்லாம் வாங்கும் போதில் ஃபஸ்ட்டு காஸ்டிங் டைப் பார்த்து வாங்குங்கங்க, ரஃப் யூஸ்க்கு போடுறது அப்படின்னா. அதே மாதிரி நீங்கள் வந்து போட்டுட்டு உங்கள் சாரீலேயோ ட்ரெஸ்லேயோ வந்து நீங்கள் அப்படியே இழுத்து பாருங்கள். எங்கேயாவது உங்களுக்கு இழுக்குதா, செய்யுதா, கையில் உறுத்துற மாதிரி இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் நல்லா போட்டு பார்த்து நீங்கள் வாங்குங்க. ஸோ உங்களுக்கு இந்த ரிங் கலெக்ஷனில் எந்த ரிங் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ண மறக்காதீங்க. இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கன்னா கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய்.